Hello everyone. நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.17ல சிஸ் கொஷின் பாருங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை ஏ டிரான்ஸ்போஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் இன்னொரு டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்காங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா, ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா அந்த ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கணுமா, மறுபடியும் அந்த ஏ மேட்ரிக்ஸை நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏ எழுதிக்கோங்க. 5 minus root 17 8 2 0.7 3 2 5 by 2 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கிற ரோஸ்லாம் இங்கே காலமாக மாறும், காலம்லாம் ரோஸாக மாறும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் 5 2 2 அதை வந்து நம்ம இங்கே காலமாக எழுதுவோம் 5 2 2. அடுத்தது இந்த ரோவை செகண்ட் காலமாக எழுதுவோம் மைனஸ் ரூட் 17 0.73. அடுத்தது 8 3 1 8 3 1. ஓகேவா? இதுதான் ஏவோட டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்க ரோஸ்லாம் இங்கே வரும்போது காலமாக மாறும், இதில் இருக்க காலம்லாம் இங்கே வரும்போது ரோஸாக மாறும். சரிங்களா? இப்போ இந்த ரோ பாருங்கள் 5 minus 17 8 5. இப்போ இந்த ரோவை இங்கே காலமாக மாற்றுறேன், மைனஸ் ரூட் 17 8. அடுத்தது 2 0.73. அடுத்தது 2 3 1. ஓகேவா? ரோஸ்லாம் காலமாக மாற்றியாச்சு. இப்போ இருக்க காலமாக செக் பண்ணுங்கள் 5 2 2 5 2 2 இங்கே ரோஸாக மாறி இருக்கு. மைனஸ் ரூட் 17 0.73 இங்கே நமக்கு ரோஸாக மாறி இருக்கு. இந்த காலம் இங்கே நமக்கு ரோஸாக மாறி இருக்கு. ஓகேவா? ரோஸ்லாம் காலமாக மாற்றிட்டோம், காலம்ஸ் எல்லாம் ரோஸாக வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், எக்ஸாக்டாக ஏ நமக்கு என்ன இருக்கோ அதே தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போது ஏவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரே கிடைக்குமா, மறுபடியும் அந்த ஏவே தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா, ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மறுபடியும் அந்த ஏவே தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்ட்.